1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, ஒருத்தர் பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து 16வது நட்சத்திரம் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த கூற்று எந்த அளவுக்கு சரி அப்படின்னு மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஒருத்தர் பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து 16வது நட்சத்திரம் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நட்சத்திரம் இருக்கிறவங்கள அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஒருத்தவங்க பிறந்த நட்சத்திரத்துலேருந்து தாராபல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. அவங்கவுங்களுக்கு எதெல்லாம் ஃபேவரான நட்சத்திரங்கள், அவங்கவுங்களுக்கு எதெல்லாம் சரி வராத நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது மேஜராக அவங்க பிறந்த நட்சத்திரத்துலேருந்து ஒற்றைப்படை நட்சத்திரங்கள் 9, 18, 27 தவிர மற்ற ஒற்றைப்படை நட்சத்திரங்கள் எதுவுமே அவர்களுக்கு செட் ஆகாது. இரட்டைப்படை நட்சத்திரங்கள் எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு எடுப்பாங்க. இது பொதுவான கணக்கு. இதில் 16வது நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு நட்சத்திரம். அது மேக்சிமம் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம ராசியிலேருந்து மேக்சிமம் 8வது ராசியில் வரும். ஒரு சில நேரங்களில் அடுத்த ராசிகளில் கூட அந்த பாதங்கள் கடந்து போவது உண்டு. அப்படி தான் அந்த ராசியை பார்த்துட்டே வருவாங்க. அப்போ 8வது ராசிங்கிறதே சந்திராஷ்டம ராசி. அப்போ 8வது ராசியில் சந்திரன் போகும்போது நீங்கள் டென்ஷன் ஆகிட்டே இருப்பீங்க. ஏன்னா மனசு சம்மந்தப்பட்டதில்ல. சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன் தானே. அதனால் அது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பாதிப்புகள்லாம் வரும். அதனால் அந்த நாட்களை ஒரு புது முயற்சிகளுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. யார்கிட்டையும் ரொம்ப டென்ஷனாக பேசாதீங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா மன உளைச்சலை கொடுக்கும். அது வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த 2.25 நாளில் அது முடிஞ்சு போயிடுதுன்னு வச்சுப்போம். ஆனால் அதே இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு தீர்வும் வச்சுருப்பாங்க. என்ன தீர்வுன்னா, நம்ம நட்சத்திரத்துலேருந்து கரெக்டாக 16வது நட்சத்திரத்துக்கு கலைஞான பாதம் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. அது என்ன கலைஞான பாதம் அப்படின்னா, நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோமோ அதுலேருந்து கரெக்டாக 16வது நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கக்கூடிய காலத்தில் அந்த கடைசி பாதத்தில் நாம் உட்காந்து சில விஷயங்களில் கடவுளை பிரார்த்தனை பண்ணோம்னா நமக்கு சில காரியங்கள் கைகூடும் அப்படின்னு சொல்லிட்டு சில நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியாது. அதுலேயும் பார்த்திங்கன்னா 16வது நட்சத்திரத்தில் அது எப்படி கடைசி பாதம் முதல் பாதம் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. 16வது நட்சத்திரம் மேஜராக எல்லாருக்கும் ஒத்து வரும். நாம் பிறந்த நட்சத்திரம்னு ஒன்று வருது இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா அஸ்வினியில் 1ஆம் பாதமாக 2ஆம் பாதமாக 3ஆம் பாதமாக 4 பாதமாக, ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் இருக்கும். அதனால் நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோமோ, எத்தனையாவது பாதத்தில் பிறந்திருக்கோமோ அதை ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டு அதிலேருந்து 64வது பாதமாக வருதில்ல, அந்த நட்சத்திரம், அதாவது கரெக்டாக அந்த பாதத்தில் சந்திரன் நகரக்கூடிய காலங்கள், இயங்கக்கூடிய காலங்களில் இந்த நீங்கள் கடவுளை வேணாலோ எதையாவது ஒரு நினச்சி தியானம் பண்ணாலோ அந்த விஷயங்கள் கைகூடும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கலைஞான பாதம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த 16வது நட்சத்திரத்தையே தேர்வு செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் அதுவும் ஒரு ஜோதிட விதி தான் சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, இப்போ உங்களை வீழ்த்தணும் அப்படின்னா உங்களுக்கு 16வது நட்சத்திரத்தை வச்சு வீழ்த்துறதுன்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. இது ரொம்ப யோசித்து பார்த்தா தான் ரொம்ப கரெக்டாக தெரியும். அது எப்படின்னா, வசந்தனையா கூட நான் ஒரு 20-25 வருஷம் பயணிச்சிருக்கேன்னா ஒரு தடவையும் ஒரு விதவிதமான அனுபவம் கிடைக்கும். இதை வச்சுட்டு எப்படி நம்ம பணமாக்குறது, காசாக்குறது, பரிகாரம் சொல்கிறதெல்லாம் போகக்கூடாது. எல்லாமே நம்ம சொல்கிறது எல்லாமே பப்ளிக்கு பயன்படக்கூடிய சாதாரண எளிமையான விஷயங்கள் தான். அப்படி பயணிச்சிட்டு இருக்கும்போது ஒரு தடவை பார்த்திங்கன்னா 2010ஆம் வருடம் சனி பயிற்சி நடக்குது. 2009 to 12 தானே சனி பயிற்சி. நீங்கள் எப்படி 2010ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி 2010வது வருஷத்தில் தான் ஒரு சனி பயிற்சி நடக்குது. ஒரு சனி பயிற்சி, குரு பயிற்சி டைம்லலாம் பார்த்திங்கன்னா வசந்தனையா அவங்களோட பழகிற ஃபேமிலியெல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டீமாக 25 பேர், 30 பேர், 50 பேர் அப்படி ட்ரெயின்லேயோ வேன்லேயோ புக் பண்ணி போயிடுவோம். சில பேர் வேன் எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கேருந்து அங்கே கலந்துக்குவாங்க. அப்படி கலந்துக்கும் போது 2010ஆம் ஆண்டில் நாங்கள் எல்லாருமே திருநள்ளாருக்கு போயிருந்தோம். முதல் நாள் தங்கிட்டு மறுநாள் சனி பயிற்சி அன்றைக்கி கூட்டம், சாதாரண நாட்களே எவ்வளோ கூட்டம் அதிகமாக இருக்கும், அன்றைக்கி ஹெவியான கூட்டம். இப்போ என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க வேண்டியவங்கள்ட்டலாம் சொல்லி கொஞ்சம் நாங்கள் எல்லாருமே குரூப்பாக போனதுனால எல்லாருமே சேர்ந்து சாமி தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஈவினிங் தான் போனோம். அப்படி உள்ளார போகும்போது பார்த்திங்கன்னா அந்த சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் இல்லையா, எங்களை மட்டும் தனியாக விட்டுட்டு நாங்கள் ஒரு 20-25 பேர் கிட்டத்தட்ட போயிருக்கோம். நீங்கள் போய் அதை தனியாக கும்பிட்டுங்கன்னா எல்லோரும் பேசாமல் இருக்கிறப்போ ஒருத்தர் உழுந்தடிச்சு ஓடி போய் என்னுடைய கிட்டத்தில் பாதத்தை தொட்டு இப்படி கும்பிட்டார். அவ்வளோதான். திரும்ப இந்த பக்கம் பார்த்தா படப்படப்படப்படன்னு சத்தம் கேட்குது. என்னென்னா, அந்த லைனை ஆர்கனைஸ் பண்ணி விடுவாங்கள்ல காவல்துறையினர், அவர்களுக்கும் பூஜை பண்ணுறக்கூடிய அர்ச்சகர்களுக்கும் இடையில் இங்கே ஒரு மோதல் உருவாயிடுச்சு.
ஏற்கனவே கூட்டம் அந்த பக்கம் மூவ் ஆகாமல் இந்த பக்கம் மூவ் ஆகாமல் நின்றுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இந்த பிரச்சனையினால் வேற அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிது கூட்டம். கடைசியாக நாங்கள் போய் அந்த கிட்டத்தட்ட நெருங்குற நேரம் அப்படி நடக்குங்கிற மாதிரி நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அப்படியே யோசிச்சுட்டு நின்னோம். அப்புறம் என்ன பண்ணார், வசந்தன் ஐயா அப்படி திரும்பினார். ஒரு ஆளை பிடிச்சி, அவர் அந்த மாதிரி கோவப்பட்டுலாம் ரொம்ப கோவம்லாம் வரும், திட்டுவார். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்போ கண்ணாப்புண்ணான்னு வார்த்தையெல்லாம் விட மாட்டார். அவர் பேசுறதே நமக்கு சங்கடமாக இருக்கும். அப்போ ஒருத்தரை பிடிச்சி திட்டினார், உனக்கு தான் மூல நட்சத்திரமாச்சே, நீ எதுக்கு போய் அதை தொட்ட, நீ தொட்டதுனால தான் சீக்கிரம் பிரச்சனை வந்தது. சனி பகவான் ரோஹிணி நட்சத்திரம், அவருக்கு 16வது நட்சத்திரம் தானே, நீ போய் தொட்டதுனால தான் உனக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பார்த்தாரு. ஏன் நீங்களாம் போகக்கூடாதான்னாரு. நாங்களாம் இப்படின்னா அண்ணன் முன்னாடி உட்காந்தாருன்னா நாங்கள் பின்னாடி நின்றுப்போம். அண்ணனோட மனசில் தான் நாங்கள் இருக்கோமே, நாங்கள் அதெல்லாம் பெருசாக எடுக்க மாட்டோம். அண்ணனுக்கு கிடைக்கிற மரியாதை எங்களுக்கு கிடைக்கிற மரியாதை, இப்படி நாங்கள் இருப்போம். அதில் ஒருத்தர் அவசரம் கொடுக்க போய் இந்த மாதிரி பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் வந்து அந்த நெருக்கடி ஆயிடுச்சு. அப்புறம் முடிச்சு இடிச்சுட்டு எல்லாம் திரும்ப வரும்போது நாங்கள் இங்கேருந்து வேனில் தான் வந்தோம் சென்னைக்கு. அப்படி வரும்போது ஏன் அந்த அளவுக்கு டென்ஷன் ஆனீங்க அப்படின்னு நாங்கள் எல்லோரும் கூட வர்றப்ப கேட்குறப்ப அவர் அந்த விஷயத்தை சொன்னார். 16வது நட்சத்திரம் என்ன தான் கலைஞான பாதமாக இருந்தாலும் அந்த 16வது நட்சத்திரம் தான் ஒரு மனுஷனுக்கு நேர் எதிரான நட்சத்திரம். அப்படி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 16வது நட்சத்திரம் ஒரு கடவுளுடைய நட்சத்திரம், நம்ம புராணத்தில் சித்தரிக்கப்பட்ட கடவுளாக இருந்தாலும் கூட அந்த கடவுளை நீங்கள் வழிபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது அவரோட பழகிட்டு இருக்கும்போது அவர் பேசுகிற பல விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். அப்போ சொல்லும்போது சொன்னார், நான் கேட்ட நட்சத்திரம், நான் எந்த சாமியை கும்பிடுறது எதை கும்பிடக்கூடாதுன்னு ஒருத்தர் கேட்டார். அவர் உடனே சொல்கிறார், கேட்டைக்கு 16வது நட்சத்திரம் வந்து திருவாதிரை நட்சத்திரம் தானே, நீங்கள் சிவனை கும்பிடாதீங்க அப்படிங்கிறாரு. அவருக்கு அப்படியே முகமே மாறி போச்சு. சில பேர் வந்து பரம்பரையாகவே சைவத்து தானே கும்பிடுவாங்க, நீங்கள் கேட்டிங்கன்னு நான் சொன்னால் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்ட்டார். அப்போ ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூல நட்சத்திரத்தை வச்சு சில காரியங்கள் செய்யக்கூடாது. ஆனால் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும், நண்பர்களாக இருப்பாங்க. வசந்தன் ஐயாவை சுற்றியும் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் பிறந்தவர்கள் நிறைய இருப்பாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறது, ஆன்மீக சுற்றுலாவுக்கு போகிறது, இது எல்லாத்துக்கும் அவர்களோட கூட இருப்பாங்க. சில சித்தர்கள் இருக்கக்கூட மலையெல்லாம் ஏறி இறங்கிட்டு இருப்பாங்கள்ல, அதுக்கெல்லாம் கும்பலாக போவாங்க. ஆனால் வணிகத்துக்கும் அடுத்த வளர்ச்சி திட்டங்களுக்கும் அவர்களை வச்சு எந்த திட்டமும் தீட்டக்கூடாதுங்கிறது முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வசந்தன் ஐயாவை பற்றியே நம்ம பேசணும், அவரை பற்றி புகழ் பரப்பணும்னு நினச்சா கூட அவருக்கு 16வது நட்சத்திரத்தை வச்சுட்டு அவரை நம்ம புகழ் பரப்ப முடியாதுங்கிறது ஒரு விதி. இதை தான் வந்து நம்ம சொல்கிறோன்னா, அப்போ ஒருத்தங்களும் ஒன்று சொல்லிட்டு வராங்கல்ல. இப்போ சனி பகவான் பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யார் பார்த்தது அப்படிலாம் கிடையாது. பட் புராண ரீதியாக அப்படி சொல்லப்பட்டு வர்றதுனால நாமளும் அவர்களை வழிபட்டுட்டு வரவங்கனால அவருக்கு 16வது நட்சத்திரம், ரோஹிணிக்கு 16வது நட்சத்திரம் போய் முதல்ல அந்த வேலையை பார்த்தோன்னா சிக்கல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவர் சொன்னார். இது ஒரு கதை தான். ஸோ 16வது நட்சத்திரம்ங்கிறது கூடுமான வரைக்கும் தவிர்க்க வேண்டிய ஒரு நட்சத்திரமாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்கிறதுக்காக தான் இந்த கதையை சொல்கிறது. புராணங்களில் சொல்லப்பட்ட கதைகளும் புராணங்களில் கடவுள்களுக்கு சொல்லப்பட்ட நட்சத்திரங்களும் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் அதை பொறுத்த வரைக்கும் ஒரு குறியீடாக எடுத்துக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துங்க அப்படின்னு பார்த்துட்டு வரும்போது தான் 16வது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை வந்து கூடுமான வரைக்கும் நம்ம லாப நோக்கத்துக்கு பயன்படுத்திக்க கூடாது. இப்போ உதாரணத்துக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா தொழிலுங்கிறது லாப நோக்கம் இல்லையா. 2 பேரும் சேர்ந்து நம்ம கொஞ்சம் எல்லோரும் பப்ளிக்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அந்த கோயிலுக்கு வந்து நம்ம கும்பாபிஷேகம் பண்ணிடுவோம்னா ஜம்மு நடக்கும். அதே போல் ஊரில் அப்படியே குளம்லாம் பார்த்திங்கன்னா தூர் வராமல் கிடக்கு, நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம தூர் வர்ற வேலையை பார்க்கோமா அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்துடும். அதாவது ஆதாயம் கருதாமல் சேவைகளுக்காகவோ ஆன்மீகத்துக்காகவோ செய்யப்படுகிற விஷயங்களுக்கு எல்லாம் 16வது நட்சத்திரம் அருமையான பலனை கொடுக்கும். ஸோ அதனால் 16வது நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும், வெறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. லாப நோக்கம் கருதி செய்யப்படக்கூடிய தொழிலுக்கு அவர்களை கூட வச்சுக்கக்கூடாது. மற்றபடி சேவை செய்வதற்கு ஒரு டூர் போயிட்டு வர்றதுக்கு, கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றதுக்கெல்லாம் அதுதான் அருமையான காம்பினேஷனுங்கிறது மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். ஒருத்தர் பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து 16வது நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை சேவை நோக்கத்துக்காக பயன்படுத்திக்கலாம், ஆதாயம் கருதியோ லாப நோக்கத்துக்காகவோ பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.